ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான திரும்ப இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம சேரன் கால் பண்ணி சைட்டுக்கு வர சொன்ன உடனே நிலா சோழன் 2 பேரும் சேர்ந்து அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அண்ணா என்ன விஷயம்ண்ணே அப்படின்னு சோழன் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைடா சோழா, கல்யாணத்துக்கு பணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கீங்களா, அதான் எங்கள் தெரிஞ்சவங்க மூலயமா கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கேன். பணத்தை இங்கே வைக்கிறது சேஃப்டி இல்லை, அதான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக வர சொன்னேன் அப்படின்னவும், ஆனால் எதுக்குன்னு உங்களுக்கு இந்த சிரமம், நாங்கள் தான் கல்யாண செலவை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டேன்ல, நான் பாண்டி எல்லாருமா சேர்ந்து உன்னோட கல்யாணத்தை ஜாம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லவும், டே இருக்கட்டும்டா சோழா, இதான் இந்த பணத்தை வை, பத்திரமா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் என்னென்ன சொல்கிறது, இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதில் 2 லட்சம் இருக்குடா அப்படின்னு சொன்ன உடனே 2 லட்சம் ஆனே அப்படின்னு சொல்லிட்டு, சரிண்ணே பத்திரமா வைக்கிறோம், கல்யாண செலவுக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சந்தாவும் அதுக்கு அங்கே வராங்க. அனுஷும் அங்கே இருக்காரு. கல்யாணத்தை விஷயத்தை பற்றி தான் இவங்க பேசிகிட்டு இருக்கவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தா இன்னும் கொஞ்ச நாளில், அதாவது இன்னும் 2-3 நாளில் உங்களுக்கும் அண்ணனுக்கு கல்யாணம், சந்தோஷம் தானே அப்படின்னு சோழன் கேட்குறாரு. சந்தாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுவும் முக்கியமாக வைக்கப்படுறாங்க. நம்ம நிலாவுக்கு கூட இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கே நாள் நல்லா இருக்குது, நம்மக்கிட்ட கொஞ்சம் டைம் தான் இருக்குது, அதனால் நாளைக்கே துணி எடுக்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லவும், சந்தா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பையா, நீங்கள் சந்தா எல்லோரும் நாளைக்கு போயிட்டு துணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னவும், என்ன நிஷி நீ வரலையா அப்படின்னு, இல்லை பையா நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமாச்சு நான் வேலைக்கு வரேனே, இன்றைக்கும் நாளைக்கும், அதுக்கப்புறம் 2 நாள் லீவ் போட்டுக்கிறேன். ஸோ சந்தாவுக்காக நிறைய செய்யணும்ல அப்படின்னு சொல்லுவோம். அனிஷி அதெல்லாம் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல, இருக்கிறத மட்டும் செய், அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீங்கள் பெருந்தன்மையாக சொல்கிறீங்க பையா, ஆனால் சந்தாவுக்கு கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, நான் செய்ய வேண்டியது, அதை நான் செஞ்சிட்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கவும், சரி விடுங்க, நான் அவர் தான் வேலை இருக்குன்னு சொல்கிறாருல்ல, நம்ம 4 பேரும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம், வீட்டில் மற்றவங்க யார் வராங்களோ கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு சொல்ல, நம்ம அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு எந்த அளவுக்கு கொஞ்சம் கிராண்டாக பண்ணி நம்ம கல்யாணத்தை நடத்த முடியுமோ, ஸோ பட்ஜெட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு நிலா சொல்லவும், அதுவும் சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் 2 பேரும் உட்காந்துட்டு இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போடுறாங்க. அந்த பட்ஜெட் படி எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறாங்க. இதுக்கு அதிகமாக இழுத்துறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பாண்டி பல்லவன் 2 பேருமே வராங்க. வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பாண்டி கேட்கவும், என்னடா கேள்வி இது, அண்ணனுக்கு கல்யாணம் இல்லை, அதான் நிலா நானும் சேர்ந்துக்கிட்டு பணத்தெல்லாம் ஏற்பாடு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லவும், எது பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா, நானும் என் சைட்லேருந்து அண்ணனுக்காக 1 லட்சம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும், என்ன சொல்கிறீங்க பாண்டி அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட மொத்தமாக சேர்ந்து 4 லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்னது 4 லட்சமா, அவ்வளோ பணத்தை எப்படிடா ஏற்பாடு பண்ண சோழா, நீங்கள் ஏதாச்சும் கொடுத்தீங்களா அப்படின்னமோ, அப்படியே நான் கொடுத்துருந்தா கூட என்கிட்ட எங்கே பாண்டி அவ்வளோ பணம் இருக்குது, என்கிட்ட அவ்வளோ இல்லை, டே நிலாவே இப்போ வேலைக்கு போகாமல் ஆஃபீஸ் இல்லாமல் வீட்டில் தான் இருக்கா, அவகிட்ட எங்கடா பணம் இருக்க போகுது, ஏற்கனவே உங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணதுக்கு நிலா பணம் கொடுத்தால, அதனால தான் நான் ஏற்பாடு பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் அண்ணன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருச்சு, நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், என்ன பாண்டி நான் வேலைக்கு, அதாவது என்ன நான் வேலைக்கு போகலன்னு குத்தி காட்டுறீங்களா அப்படின்னு சோழனை பார்த்து நிலா கேட்கவும், அப்படி இல்லைங்க, நீங்கள் வேலைக்கு போகலை, உங்ககிட்ட காசு எங்கே இருக்குன்னு தான் சொன்னேன் அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் என்கிட்ட பணம் இருக்குது, நான் வேலைக்கு போகலை அவ்வளோதான், ஆனால் அதுக்குன்னு என்கிட்ட பணம் இல்லைனால அர்த்தம் இல்லை, நான் எனக்காக எப்பயுமே சேவிங்ஸ் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போது நான் தான் சேவிங்ஸ் வச்சுக்கிறதுல இப்படி கடன் வாங்கிட்டு தெரியலன்னு சொல்கிறீங்க அப்படின்னும், இப்போ இது ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை போடுற நேரம் இது கிடையாது சோழன், விடுங்க, நான் தேவைப்படுறப்போ என்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுக்குறேன், இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இதுவே அதிகம் அப்படின்னு சொல்லவும், அனி என்கிட்ட கோல்டு மோதிரம் இருக்குல்ல, அதுதான் அண்ணன் கல்யாணத்துக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன், அதாவது கொடுக்கலான்னு பார்த்தேன், நீங்கள் ஏன் நீ அதுவும் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம் பல்லவா, நீயே வச்சுக்கோ, அது உனக்குன்னு இருக்கிறது அது மட்டும்தான், நீ அதை வச்சுக்கோ, மற்றது எல்லாத்தையும் இருக்கிற பணத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பண்ணி எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையும் எங்களாலேயே போக முடியாது, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்காக நாங்கள் போக முடியாதுன்னு சொல்ல, சோழன் கார்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறாரு, நீங்கள் இந்த நல்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கேட்ரிங் ஒரு 50 பேருக்கு சமைக்கிற மாதிரி நல்ல ஒரு ஆளாக பார்த்து பிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், அதனால இல்லைங்க செஞ்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியும் சொல்லிட்டு இருக்காரு.
இன்னொரு சைடில் வந்து துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து பட்ஜெட் வந்து அதுக்காக எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு வேஷ்டி சட்டை, சந்தாக்கு புடவை, எப்படியும் நம்ம அமௌண்ட்டுக்குள்ளே ஸோ ஒரு நல்ல வந்து பட்டு புடவையாக எடுக்கணும் கல்யாணத்துக்காக, அது அவங்களுக்கு லைஃப் லாங் ஞாபகம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுக்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சோழன் கேட்கவும், என்ன சோழன் இதுக்கெல்லாம் தனியாக படிச்சுட்டா வருவாங்க, கல்யாணம்னாவே கல்ச்சுரலாக இதை தானே செய்வாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் சேரனு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்கண்ணா அப்படின்னு. என்னப்பா எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைண்ணா செலவை பற்றி தான் எழுதிட்டு இருக்கோம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னுமோ. ஓ அப்படியாப்பா, வேறு ஏதாச்சும் எனக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கப்பா நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா இதுவும் கல்யாணண்ணே, மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு இரு, வேறு எதுவும் நீ செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது கேட்ட உடனே அவருக்கு வெக்க வருது. பார்த்தீங்களா அண்ணனுக்கு வெக்கலாம் வருது, கலைக்கிறாங்க. நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலை பார்க்க போயிடுறாங்க. சமைச்சதுக்கப்புறமா நைட் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து ஆனால் நம்ம துணி கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நிலா காலையில் எழுந்திரிச்ச உடனே சொல்கிறாங்க. அதனால என்னப்பா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பல்லவா நீ வரியா அப்படின்னு. இல்லைண்ணே அண்ணன் கல்யாணத்தப்போ வேணா கூட எக்ஸாம் இருந்தால் லீவ் போட்டுக்கிறான், ஆனால் இப்போது எக்ஸாம் இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லவும், பல்லவனை நிறுத்த வேண்டாம் பல்லவா, நீ காலேஜுக்கு கிளம்புறது இருந்தால் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா பல்லவா, படிப்பு தான் முக்கியம், நீ முதல்ல அதுக்கு கிளம்பு, நீ நல்ல ஒரு வேலைக்கு போகணும், படித்து பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், நீ அடிக்கடிக்கு லீவ்லாம் போட வேண்டாம், கல்யாணத்துக்கு லீவ் போட்டால் போதும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலேஜுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல்லவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து சேரன் காலையிலே சமைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பாண்டியுமே வந்து கேட்ரிங் வேலையாக நான் வெளியில் போனோம், ஒரு ஆளை பார்த்து பேசணும் நேரில், அதனால நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீயும் வரலையா, அப்போ வேறு யாரும் கூப்பிட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே இல்லை நடேசன் மட்டும்தான் இருக்கார், அவரை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அவரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நடேசனை வெளியில் பார்த்து கூப்பிடுறாங்க. நான் எதுக்குடா நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அங்கிள், ஒரு பொறுப்பாக ஒரு அப்பா பையனுடைய கல்யாணத்தை நீங்கள் நடத்த வேண்டாமா, முன்னே நின்று துணி எடுக்க கூட நீங்கள் வரலைன்னா எப்படி அப்படின்னு. நான் எதுக்குமா, அதான் பத்திரிக்கை வந்துடுச்சுலாம், பத்திரிக்கையை சாமி கிட்ட வச்சுட்டு கும்பிட்டுட்டு கொடுங்க, நான் போயிட்டு எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிற வேலையை பார்க்குறேன், எல்லாரும் எதுக்கு எல்லாத்தாலையும் அலைஞ்சிக்கிட்டு நேரம் நமக்கு கம்மியாக இருக்குல்ல, நான் எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறேன் நம்ம ஊரில் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிடுறாங்க. ஏன் அவருடைய பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமா வீட்டிலலாம் கூப்பிடணும்ல, அவங்க வீட்டிலலாம் கூட நானே பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், ஓ என் பையனுக்கு கல்யாணம்னு ஊர் ஃபுல்லாக பெருமையாக பேசிக்கிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வர போகிறீங்க அப்படி தானே அப்படின்னு. ஆமாம் எல்லாரும் வயிறு எறியிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். சரின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையும் கொஞ்சம் கொடுத்து நடேசனை அனுப்பி விடுறாங்க. ஸோ துணி கடைக்கு நம்ம 4 பேர் மட்டும்தானே போகணும் அப்படின்னு சொல்லவும், சரிப்பா அதனால என்ன போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி துணி கடைக்கு வந்து கிளம்பி போயிட்டு, ஸோ வந்து இந்த கடை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை பார்த்துட்டு, ஸோ முகூர்த்தத்துக்கு துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக போயிட்டு கலெக்ஷன் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு துணி எடுக்கிறாங்களோ இல்லையோ பொண்ணு மாப்பிள்ளைக்கு, இங்கே மற்றவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ கல்யாணம்னா எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்ல, அதுதான் வந்து நம்ம சேரனுக்கு அவருடைய கல்யாணம், அவருக்கு துணி எடுக்கிறாங்களோ இல்லையோ அதை தாண்டி நிலா சோழனோட சந்தோஷம் தான் அவருக்கு பெருசாக தெரியுது. நிலா சோழனுக்கு பார்த்து சட்டை எடுத்து கொடுக்குறதும், சோழனை வந்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குங்க, உங்களுக்கும் இந்த கலர் நல்லாயிருக்கும், நம்ம வேணால் மேட்சிங்காக போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம சேரனுக்கு அவங்கள தாண்டி அந்த ஒரு விஷயம் தான் அவருக்கு தெரியுது. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க சேரன் வந்து. நம்ம எங்கே இவங்க 2 பேரும் ஒன்று சேரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிப்போமோ, நிலா இந்த வீட்டை விட்டு போயிடுமோமா அப்படின்னு ரொம்ப பயந்தோம். அன்றைக்கி பாண்டியும் நானும் பேசிக்கிட்டப்போ கூட அந்தளவுக்கு வந்து மனசில் வந்து தைரியம் இல்லை. ஆனால் இப்போது இவங்க 2 பேரும் பழகிற விதத்தை பார்த்து அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. என் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியும் அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க, இது போதும் கடவுளே, இவங்க இப்படியே இருக்கணும், பிரியவே கூடாது, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நினைக்கிறாரு. நினச்சதுக்கப்புறமா அவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஸோ வந்து சந்தா சேரன் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் அப்படின்னு. சந்தா நீ இதை எடுத்துக்கப்பா உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட பேருக்கு அவங்களே வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெஸ் எடுத்ததுக்கு அப்புறமா பல்லவனுக்கு பாண்டிக்கு ஸோ எல்லாருக்கும் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நடேசனுக்கு வேஷ்டி சட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக வந்து பில் போட்டுட்டு வந்து கிளம்புறாங்க. பரவாயில்லைங்களே சோழன், நம்ம எடுத்துகிட்டு வந்த பட்ஜெட்டை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அது தெரிஞ்சு தானே இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோட ஃபெசிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு
ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய புது ட்ரெஸ்ஸை எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாங்க. பல்லவனும் காலேஜ் முடிச்சு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பல்லவா நல்லா எக்ஸாம் எழுதுனியா இல்லையாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் நல்லா எழுதுனேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவையும் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்தாங்க. சந்தாவும் அவருடைய அண்ணனுக்கும் அவங்க ட்ரெஸ் எடுத்தாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்லாம் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அனுஷ்க்கும் வந்து ஆல்ரெடி நிலா வந்து ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களே தான் அவங்க வீட்டு சைடில் பெருசாக யாரும் இல்லை, சந்தாவும் அவருடைய அண்ணன் மட்டும் தானே. அவங்க 2 பேருக்கும் சேர்த்து இவங்களே வந்து ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. பொண்ணுக்கு வழக்கமாக மாப்பிள்ளை வீட்டில் இருந்து தானே எடுப்பாங்க. அதை எடுத்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோடு அடுத்து நகை கடைக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நகை கடைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நல்லா தாலியை வந்து செலெக்ஷன் பண்ணி அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் நல்லா தாலியாவும் மாங்கல்யமும் வாங்கிட்டு ஸோ வந்து வீட்டுக்கு வராங்க. மெட்டி இதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு எல்லாமே ரெடி. நாளைக்கு நம்ம செய்ய வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்லாம் செஞ்சுட்டு நாளன்னைக்கு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே புது ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அப்படியே வந்து இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம பாண்டியன் அமைதியாக இருப்பாரா? அண்ணனுக்கு கல்யாணம், நம்ம எல்லாருக்குமே புது ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் வானத்தை நம்ம லவ் பண்ணுற பொண்ணு தானே, அவளும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறவ தானே, அவளுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாண்டிக்கு தோணுது. அதனால் வந்துட்டு அவர் வந்து கடைக்கு போயிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கிளம்புறாரு. எங்கே போகிறீங்க பாண்டி அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கேயாச்சும் வானதியை பார்க்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது, சோழன் வானத்தின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, நம்ம வானத்துக்கு ட்ரெஸ் எடுக்க வேலையா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. சரி விடுங்க இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நம்ம பாண்டி இதை ஏதாச்சும் கேட்டுட்டு திரும்பவும் உள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தவர், நான் வானத்தியை பார்க்க தான் போகிறேன், விடுங்க தெரியாமல் மறந்துட்டு வந்துட்டீங்க, நான் போய் வானத்துக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி போகிறாரு. இல்லை பாண்டி ஆக்சுவலி எங்கள் தப்பு தான், நாங்கள் இதுக்காக அமௌண்ட் ஒதுக்கணும், ஸோ கம்மியாக வர்றப்பவே நினச்சிருக்கணும், ஸோ என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு வானத்துக்கு எடுக்க மறந்துட்டோம், இந்தாங்க பாண்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொடுக்கவும், இல்லை என்கிட்ட இருக்கு வேண்டாம் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாண்டி வந்து போயிட்டாரு. ஆக்சுவலி எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தவங்களுக்கு ஸோ வானத்துக்கு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு இப்போ கொஞ்சம் வந்து கோவம் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ பணம் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிட்டு முகத்தை ஒரு மாதிரியாக வச்சுட்டு போகவும், இது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போகுது. அண்ணா அப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா, வானத்துக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேண்ணா அப்படின்னு சொல்லவும், எனக்குமே ஞாபகம் இல்லை, நீ என்னப்பா பண்ணுவ விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணா பாண்டியோட மனசை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம், அவர் பணம் கொடுத்தா கூட வாங்காமல் போகிறாரு, எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பாண்டி எதுவும் நினச்சிக்க மாட்டான் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து பாண்டியன் உண்மையிலே வந்து ஸோ அவளும் இந்த வீட்டுக்கு வரப்போகிறவ தானே, அவளுக்கு ஒரு செட் ட்ரெஸ் எடுக்கணும்னு இங்கே யாருக்குமே தோணலையே அண்ணன் கல்யாணத்துக்கு, என்னதான் இருந்தாலும் அவள் இன்னும் அந்த வீட்டுக்கு வரல, அவள் சொல்கிறது சரிதானே, அவங்களா இருந்தால் தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால் கூட, ஆனால் அவங்க இந்த சுச்சுவேஷனில் அவங்க இருந்தால் அவங்களுக்கு இப்படி விட்டுட்டு எடுத்துருப்பாங்களா, ஸோ வானத்தியை மட்டும் எல்லாரும் ஒதுக்கி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பாண்டி. ஆனாலும் நேராக ஒரு கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா கிராண்டாக ஒரு சுடிதார் எடுத்துக்கிறாங்க. சுடிதார் எடுத்துக்கிட்டு போகிற வழியில் வானத்துக்கு கால் பண்ணுறாங்க. வானத்தையுமே பாண்டி கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ தான் எடுத்ததுக்கப்புறமா வந்து என்ன பாண்டி சொல்லு என்ன பண்ணுற அப்படின்னு, எங்கே போயிட்டுருக்க போல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன், வீட்டுக்கு வெளியில் நீ வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பாண்டி என்ன விஷயம் அப்படின்னு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். சரின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு அவங்களும் வெளியே வரலான்னு வராங்க. ஏண்டி இந்நேரத்துக்கு எங்கடி போகிற அப்படின்னமோ, எங்கேயும் போகணுமா பாண்டி வெளியே என்னை பார்க்க வந்திருக்கான்னு சொன்னான், அதான் அவனை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் இறங்கி போகிறாங்க. ஏன்டி ஏன் அவன் வீட்டுக்கு வர மாட்டானாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கமோ, இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை, ஏதாச்சும் பாண்டி எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம், இல்லை ஏதாச்சும் என்கிட்ட தனியாக பேசணும்னு நினச்சிருக்கோம், அப்படி இருக்கிறப்போ எல்லோரும் முன்னாடி பேச முடியுமா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி வெளியில் வராங்க. பாண்டியை கரெக்டாக வந்து வானத்தி நிற்கவும் வந்துடுறாங்க. வந்த உடனே வா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன பாண்டி திடீர்னு வர சொன்ன, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் அதான் வந்து எல்லாருக்கும் துணி எடுத்தோம் கல்யாணத்துக்காக, அண்ணனுடைய கல்யாணம் இல்லை, அப்போது உனக்கும் துணி எடுக்கணும்னு தோணுச்சு, அதான் உனக்கும் துணி எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன பாண்டி புடவையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சுடிதார் தான் எடுத்தேன், நீ இது தான் போட்டுட்டு வரணும் அப்படின்னவும், ஏன் பாண்டி கல்யாணம்னா சாரீ கட்டலாம்ல அப்படின்னவும், ஆமாம் இல்லை நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். போ பாண்டி ஆனாலும் நீ எனக்கு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கில்ல அது ரொம்ப பிடிச்சிருக்கு பாரு, இந்த கலர் கூட நல்லா இருக்குது, ரொம்ப ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு புடவை எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி இதை யாருமே எதிர்பார்க்கல, பாண்டி சுடிதாரோட சேர்த்து ஒரு நல்ல ஒரு சாரியாவை செலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது வானத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி பாண்டி உனக்கு இதெல்லாம் வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் துணி கடைக்கு அவங்க கூட போகலை, அவங்க எல்லாரும் தான் போய் துணி எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆனாலையும்
அப்படின்னு பாண்டி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வானதிக்கு வந்து, அப்போது நீ எனக்காக யோசிச்சு நீ துணி எடுத்துகிட்டு வரல, வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கல, போ பாண்டி உனக்கு என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு வானதி சொல்லும்போது, நான் சொல்ல வார்த்தை முழுசாக கேளுடி, நான் அவங்க கூட போகவே இல்லை, அவங்க எல்லாருக்கும் துணி எடுத்தாங்க, உனக்கு எடுக்கலை, நானாக தான் உனக்கு துணி எடுக்கணும், நீ கல்யாணத்துக்கு நீயும் புடவை கட்டிட்டு வரணும்னு நான் உனக்கு துணி எடுத்துகிட்டு இப்போதைக்கு உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அப்போது நீ ஏன் எனக்காக தனியாக கடைக்கு போய் துணி எடுத்துகிட்டு வந்தியா, ஏன் அவங்க எனக்கு எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எடுக்கலை அப்படின்னவும், ஏன் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியல, என்னன்னு தெரியல, எல்லாருக்கும் துணி எடுத்திருக்காங்க, உனக்கு எடுக்கல, உனக்கு எடுக்காதது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதான் நானே போய் துணி கடைக்கு போய் உனக்கு துணி எடுத்துகிட்டு வந்தேன், நீ அண்ணன் கல்யாணத்துக்கு இதுதான் கட்டிக்கிட்டு வரணும், என்ன சரியா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக பாண்டி நீ எடுத்து கொடுக்காம நான் கட்டிக்கிட்டு வருவேனா, ஆனால் சுடிதார் தான் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன், புடவை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இருக்கட்டும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வானதியுமே. அப்போ உன் வீட்டில் எனக்கான மரியாதை அவ்வளோதான் இல்லை பாண்டி, என்னை யாருமே நினச்சி பார்க்குறல்ல, நான் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தேன் எனக்காக துணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல, ஆனால் நீ எனக்காக ஆசையாக எடுத்துகிட்டு வந்திருக்க, இது போதும் பாண்டி, எனக்கு வேறு யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனை வந்து அவங்க கிட்டேருந்து பிரிக்கலாம் அப்படின்றதுக்காகவும், உங்கள் வீட்டில் யாருக்குமே என் மேலே அக்கறை இல்லை, உன்னை தவிர பாத்தியா நீ தான் உன் குடும்பத்தை தலைமையால் தூக்கி வச்சுட்டு கொண்டாடின, ஒன்னி பாத்தியா அவங்க தானே துணி எடுக்க போனாங்க, அவங்களுக்கே என்னுடைய ஞாபகம் வரல, அதே அவங்களுக்கு இருந்தால் யாராச்சும் விட்டுருப்பீங்களா, இல்லை அமைதியாக யோசனை இல்லாமல் வந்திருப்பீங்களா, அடுத்த நிமிஷமே சோழன் ப்ரோ அங்கேயே கடையிலே என் பொண்டாட்டிக்கு துணி இல்லையான்னு கேட்டு வாங்கி கொடுத்துருப்பாரு, ஆனால் எப்படியும் நீயும் எனக்காக துணி எடுக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்த பார்த்தியா, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேறதால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏன் விடு அதை பற்றி இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு, நான் தான் உனக்கு துணி எடுத்துகிட்டு வந்திருக்கல, அது எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னமோ, என்ன பாண்டி சுடிதாரும் நல்லாயிருக்கு, புடவையும் நல்லாயிருக்கு, இந்த கலர் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆமாம் பாண்டி நீயும் இதே மாதிரி தானே போட்டுட்டு வருவ சட்டை, இதே மாதிரி மேட்சிங்காக உனக்கும் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்கவும், தெரியல, ஆனால் எனக்கு துணி காட்டினாங்க, ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேட்சிங்காக உனக்கு எடுக்கணும்னு நினச்சி நான் உனக்கு அதுக்கேற்ற மாதிரி புடவை செலெக்ஷன் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இனிமேல் ரொம்ப சந்தோஷம், இந்த அளவுக்கு பாண்டி வந்து மாறி இருக்காங்க, இதை வச்சே எப்படியாச்சும் அவங்க பக்கம் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பாண்டி எடுத்து கொடுத்துட்டு ஸோ திரும்பவும் வந்து வானத்துக்கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ஸோ எல்லாருமே வந்து இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டி போகும்போது அப்போ தான் வந்து ரொம்பவே டல்லாக வரவும், வாங்க பாண்டி உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம், டே வாடா உட்கார அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏன் பாண்டி ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா நீ ஆளே கொஞ்ச நேரம் வரைக்கும் சரியில்லை, நல்லா தானடா இருந்தா என்னாச்சு அப்படின்னு சோழனை கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. டே பாண்டி வானத்துக்கு ஏதோ துணி எடுக்கணும் மறந்துச்சுடா அதுக்காடா அப்படி இருக்குது அப்படின்னு கேட்கவும், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு நம்ம பாண்டி சொல்கிறாரு. இல்லை பாண்டி நீங்கள் என்னதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் மனசு அதுதான்னு சொல்லுது, சாரி பாண்டி தப்பு தான், சாரி கேட்டுக்கிறேன், நான் அப்படி நடக்கணும் எதிர்பார்க்கல, நான் உண்மையிலே ஆக்சுவலி மறந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல விடுங்க அவனா இந்த வீட்டு மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், ஏன்டா அப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீரன்னு சொல்கிறாரு. விடுண்ணா நான் கரெக்டாக தானே கேட்குறேன், அவள் எப்பயுமே இப்படி தான் சொல்லி ஃபீல் பண்ணுவா, அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, என்னை பற்றி கண்டுக்க மாட்டேன்றீங்கன்னு, அதுதானே இப்போ நடந்துச்சு, அவள் எவ்வளோ வருத்தப்பட்டா தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், விடுடா பாண்டி தெரியாமல் நடந்துருச்சுல, இனிமேல் அடுத்த தடவை வந்து வானத்தையே எல்லாருமே நம்ம சேர்ந்து பார்த்துக்கலாம், இனி யாரும் அவங்கள விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.